ஒருமுறை சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 18:15-17. அதாவது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், ப்ளீஸ் டேக் திஸ். ஒரு நபர் நமக்கு விரோதமாக பாவம் செய்தால், சபையிலும் சரி குடும்பத்திலையும் சரி, முதல்ல அதை எப்படி போய் நீங்க சொல்லணும்? பப்ளிக்ல இங்க இருந்து சொல்லக்கூடாது, தனியா பிரைவேட்டா போய் சொல்லணும். முதல்ல என்னது? 1-to-1 அங்க மேல போட்டிருக்காங்க, தனியா போய் சொல்லு. இது யார் சொல்லி கொடுத்தது? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை போய் சொல்லு. சரியா? அவர் செவி கொடுத்தால் கேஸ் க்ளோஸ். அவர் செவி கொடுத்துட்டு, ஆமாப்பா நீ சொல்றது சரிதான், நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாருன்னா என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனைய அதோட விட்டுணும். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, ஏசு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரை ஆதாயப்படுத்தி கொண்டாய். கணவனும் மனைவியும் சண்டை போடும்போது பாருமா, ஏதோ எனக்குன்னு ஒரு சபலம் இருந்தது, எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, இவரும் அந்த பெண் பிள்ளைகளும் ஏதோ பேசிட்டு சர்ச்சை முடிச்ச உடனே நம்மெல்லாம் இப்படி அப்படியெல்லாம் முத்த கொடுக்குறோம் தெரியுமா, ஃபாரின் டைப்பு, அந்த டைப் இங்க பண்ணிருப்பாங்க. இப்படி பண்ணும்போது நம்ம தான் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம விசுவாசிங்க, என்ன இது பாஸ்டர் அந்த பொண்ணோட ரொம்ப அதிகமா ஸ்தோத்திரம் சொல்றாரு, இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசியிருப்பாங்க. அது சும்மா இருந்து அதை மக்கள் பேசி தன்னுடைய மனைவிக்கு சொல்லியிருந்தா மனைவி சொல்லியிருப்பாங்க, ஏன் இது மாதிரி பண்றேன்னா, ஐயோம்மா அது இல்லைம்மா, அது என் பொண்ணு மாதிரி. அந்த பெண் என்ன போட்டிருக்கு, இவருடைய போட்டோ போட்டு, அவங்க 2 பேர் நிக்கிற மாதிரி போட்டோ போட்டு, ஐ ஆம் த பிக் ஃபேன் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அப்படி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இப்ப காதலிக்கிறியம்மா, இது எப்படி அநியாயம் இல்லை? சோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தனிமையில போய் சொல்லு. அவன் செவி கொடாமல் போனால், கேட்கல, ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஐ ஆம் ஃபாலோயிங் திஸ் வேர்ஸ். இதே வசனத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக 12-13 ஆண்டு முன்பு நான் சபையில சொல்லியிருக்கிறேன். அதையும் ஃபாலோவும் பண்ணியிருக்கிறேன். தனியா தான் நான் போய் சொன்னேன், தனியா தான் நான் போய் சொல்லுவேன். சபையில மூப்பர்கள் உங்களுக்கும் சரி, ஏற்கனவே இருந்த பாஸ்டருக்கும் சரி, தனியா 100 முறை 200 முறை போன் பண்ணும்போது தனியாக அங்க நின்று படிக்கட்டுல போன் பண்ண, இது தப்பு, இது சரி, இது மாத்திக்க, தனியா போய் சொல்லணும். மாறி இருந்தால் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கலாம். மாறலன்னா என்ன பண்ணணுமா? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே 2-3 பேர் போய் என்ன பண்ணணும்? சாட்சி கொண்டு போயிட்டு, பாருப்பா இது மாதிரி இருக்கு. அதனால தான் நாம் சொல்லுவோம், மூப்பர்கள் பெரியவர்களை அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்து பண்ணுவோம் இல்லையா? 2-3 பேர் அழைச்சிட்டு போ, இயேசு சொல்றாரு, இருண்டொருவரை உடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அப்புறம் தான் என்ன பண்ணு? சபைக்கு தெரியப்படுத்து. ஐ ஃபாலோடு திஸ் 100%. தனியா சொல்லியிருக்கிறேன், மூப்பர்களோடு சொல்லியிருக்கிறேன், அப்படி இல்லாத போது சபையில சொல்லியிருக்கிறேன். கிளீன் ஆயிடுச்சு சபை. தட்ஸ் இட். சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு உனக்கும் செவி கொடாது இருந்தா அவன் யாரும் நீ யார போடா, இப்படிதான் இயேசு சொல்லியிருக்கிறார். இங்க பாருங்க, சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானால், நீ தனியா போய் சொன்னது கேட்கல, 2-3 பேர் சாட்சியோடு போய் சொன்னது கேட்கல, 3வது சபைக்கு சொன்னதும் கேட்கல, அவன் உனக்கு அஞ்ஞானி ரட்சிக்கப்படாதவன், அவனுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை.